ஹரியோம். வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று நான் தாராபுரத்தில் ஒரு சின்ன புத்தகத்தில் ஒரு குறிப்பு படித்தேன். அது உங்கள் சிந்தனைக்காக. இன்று தாராபுரத்தில் கௌரியம்மன் என்ற ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் இருந்தது. சின்னக்கிடி வீதியில் நேதாஜி நகர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இன்று அநேகமாக அந்த பகுதி முழுக்க முஸ்லாமியர்கள் குடிவந்து விட்டார்கள். அதற்கு முன்னால் அங்கே நாய்க்கமார்கள் குடியிருந்தார்கள். அப்போது அந்த நாய்க்கமார்கள் வருஷத்தில் ஒரு முறை அந்த கௌரியம்மனை கொண்டாடுவார்கள். கிராமத்தில் எப்படி மாரியம்மனையும் காளியம்மனையும் கொண்டாடுவார்களோ அதுபோல் அவர்கள் கௌரியம்மனை கொண்டாடுவார்கள். அந்த கௌரியம்மனை கொண்டாடுவதில் மொரபூஜை எடுப்பது ஒரு முக்கியமான திருவிழா. மொரபூஜை என்றால் நம்ம ஊரில் மாவிளக்கு போன்றது. மாவிளக்கு போக வேண்டுமென்றால் முதலில் பெரிய வீட்டுக்காரர் வீட்டுக்கு மேலதாளத்தோடு போவார்கள். பெரிய வீட்டுக்காரர் அந்த மாவிளக்கோடு வெளியே வருவார். அப்புறம் எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு கோயிலுக்கு போவது ஒரு பழக்கமாக இருக்கிறது இல்லையா? அதே போல தான் அங்கேயும் அந்த முறபூஜை செய்யக்கூடிய அந்த பெரிய வீட்டுக்காரருக்கு மேலதாளத்தோடு மக்கள் எல்லாரும் போகிறார்கள். அவர் வந்தால் தான் அடுத்து இன்றைக்கி நேராக மற்றவங்க எல்லாத்தையும் அழைத்துட்டு கோயிலுக்கு போக முடியும். அப்போது மேலதாளத்தோடு அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு வயதான பெரியவரும் பெரிய அம்மா மட்டும்தான், மகனெல்லாம் வெளியூர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த பெரிய வீட்டுக்காரர் அந்த ஆண் என்ன செய்கிறார், அந்த பெரியவர் என்ன பண்ணுறார், எனக்கு என்ன தலை வலிக்கிறது, நான் உன் மடியில் படுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா எனக்கு ஏதாவது தலைக்கு போட்டு விடு, தலைக்கு ஒத்தனம் கொடு என்று அந்த அம்மாவுடைய மடியில் படுக்கிறார். இந்த அம்மா ஏதோ பசுந்தலையை அரைத்து அந்த லேகியத்தை அவருடைய தலை முழுக்க தேய்த்து நல்ல மசாஜ் செய்வதை போன்று அமைத்து விடுகிறார்கள். அப்போது சரி, மேலதாளத்தோடு நிற்கிறார்கள். எழுந்திருங்கள், போகலாம், முறப்பூஜைக்கு நேரமாகிறது என்கிறார் அந்த அம்மா. இவர் பேசவில்லை. என்ன அதற்குள் தூங்கிவிட்டீர்களா என்று அவரை உலுக்கி பார்க்கிறார். அவர் கண்ணு திறந்த வாக்கிலே இருக்கிறது, பேசவில்லை. நெஞ்சில் கை வைத்து பார்க்கிறார். கையை பார்க்கிறார். நெஞ்சு இதயம் துடிக்கவில்லை. கைகள் விறுவிறு என்று ஆகிறது. பல்சு குறைந்து கொண்டே வருகிறது. என்றால் தன் கணவன் உயிரை விட்டு விட்டாரா என்று இந்த அம்மா கதறுகிறார். ஐயோ, என் கணவன் அதற்குள் மடியில் படுத்ததற்குள் இறந்து விட்டாரே, இறைவா, இது என்ன சோதனை என்று அந்த அம்மா துடிக்கிறார்கள். அப்போதுதான் துடித்து கொண்டு இருக்கும்போது இந்த அம்மா வெளியே மேலதாளம் கேட்கிறது. வெளியே பார்க்குற ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து நிற்கிறார்கள். எல்லாரும் குழந்தைகளெல்லாம் ஆனந்தமாக, அந்த திருவிழா என்றால் எவ்வளோ உற்சாகமாக இருப்பார்கள், ஆனந்தமாக இருக்கிறார்கள். சில குழந்தைகள் வேஷமிட்டு அந்த கொட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த அம்மா, இந்த இடத்தில் என் கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இந்த குழந்தைகளுடைய அத்தனை பேருடைய சந்தோஷம் போய்விடும், முறப்பூஜை நடக்காது, அந்த ஊரில் திருவிழா அதோடு முடிந்துவிடும். ஏனென்றால் ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் அந்த காரியத்தை ஒத்தி வைத்து விடுவார்கள். அதே போல தான் ஊர் காரியமும் கூட. அப்போது இந்த அம்மா பார்க்கிறார், குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பார்ப்பதா இல்லை நம்ம துக்கத்தை வெளியே சொல்வதா என்று யோசித்து விட்டு தன் கணவனை அப்படியே பாயில் சுருட்டி கட்டில் கடியில் தள்ளிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு முறப்பூஜைக்கான பொருளை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். ஐயா வரலையா என்று கேட்கிறார்கள். அவர் வருவார்கள், நாம் போகலாம் என்று சொல்லி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் பூஜை நடக்கிறது. பூஜை முடிந்த உடன் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா மனசுக்குள்ளே வெம்பிக்கொண்டு இருக்கிறார். துக்கம் தாழாமல் துடித்து கொண்டிருக்கிறார். பூஜை முடிந்தவுடன் எல்லாரும் ஆட்ட பாட்டத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறார்கள். இந்த அம்மா ஓடி வந்து அந்த முறத்தை கூட வாங்கவில்லை, ஓடி வருகிறார். ஓடி வந்து ஐயோ ஐயோ, என் கணவன் போய்விட்டானே, நான் என்ன செய்வேன் என்று கணவன் கட்டல் கடியில் கிடந்த அந்த பாயை எடுத்து அந்த ஆளை தன்னுடைய கணவனை எடுத்து, என்னங்க இப்படி என்னை அனாதை ஆக்கிவிட்டு போயிட்டீர்களே என்று கதறுகிறார். அப்போது அந்த கணவன் எழுந்து கோருகிறார், என்னம்மா, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிறாய் என்று. அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி. அதாவது அதுக்கு பின்னாடி 10 வருஷம் அந்த பெரியவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்.
அதாவது தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் பிறருக்காக தன்னுடைய மனசை பெரிய ஒரு கணவன் இறந்து விட்டான் என்ற இந்த துக்கத்தை கூட மறைத்து குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக இந்த செய்தியை சொல்லாமல் அந்த முறபூஜை எடுத்துகிட்டு போன அந்த அம்மாவுடைய அந்த மனம், அந்த தியாகம், அதற்காகவே கடவுள் மீண்டும் 10 வருஷம் அந்த அவருக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறார். எடுத்த உயிரை திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஆகவே ஆன்மீகம் என்பதில் பக்தி மட்டுமல்ல, அதில் சுயநலமில்லாத ஒரு தியாகம் இருந்தால் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.